பாஜகவின் பி டீம் விஜய். கொஞ்சமாச்சும் பொருத்தமாக பேசணும்ல. பாஜகவோட பி டீம் விஜய்னா பாவம் ஜனநாயகனுக்கு வந்து சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கேட்காம கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்புறம் பாஜகவோட பி டீம் விஜய்னா இப்படி கெடுத்ததே உங்கள் உதயநிதி தானே. உங்கள் உதயநிதி தானே இந்த எல்லா வேலையும் பண்ணார். அப்போ உங்கள் உதயநிதி தான் பாஜகவின் பி டீமு. அதை வச்சு தான் விஜய்க்கு கெடுதல் பண்ணார். சரி, அடுத்து பாஜகவின் பி டீம்னு சொல்கிறாருன்னு வைங்க தயநிதி மாறன். அது உண்மையாக இருந்தால் இந்த பராசக்தி படத்தை எடுத்துகிட்டு எல் முருகனை வந்து உதயநிதி ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி அந்த உங்கள் பொங்கல் விழாவில் எங்கள் டீமை கலந்துக்க சொல்லுங்க அப்படின்னு இந்த டீமை பராசக்தி டீமை வந்து கலந்துக்க சொல்லி அதை போய் மோடிட்ட போய் இவங்களெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தி எடுத்த படமே மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக எடுத்த படம் அதை கொண்டு போய் இவர்கிட்ட வந்து மோடிட்ட அறிமுகப்படுத்தி எல்லாம் பண்ணாங்களே தயநிதி மாறன். அப்போ யார் பி டீம்? உங்கள் உதயநிதி பி டீமா இல்லை விஜய் பி டீமா? உங்களுக்கு நீங்கள் பிஜேபியோட பி டீமாக இருக்கிறதுனால தான் உங்கள் சன் எஃப்எம்முக்கு லைசன்ஸ் கிடைக்காத போது அருண் ஜேட்லிங்கிற மந்திரியை பாஜக மந்திரியை வச்சு எப்படி வாங்கினீங்க ரகசியம்? அப்போ யார் பி டீம்? பிஎஸ்என்எல் இதில் வந்து முறைகேடு நடந்து உங்கள் மேலே வழக்கிருக்கு, உங்கள் அண்ணன் மேலேயும் வழக்கிருக்க. சன் டிவி என்ன அதில் ஒரு பார்ட்டியாக சேர்க்காமல் வச்சுருக்காங்க. காரணம் உங்களுக்கும் பாஜகவுக்கும் இருக்கும் ரகசிய தொடர்பு. அப்போ யார் பி டீம்? நீங்கள் தானே. உங்கள் வெங்கையா பாஜகவின் வெங்கையா நாயுடு தான் வந்து உங்கள் கருணாநிதி சிலை திறந்து வச்சார். நாணயத்தை வெளியிட்டது ராஜ்நாத் சிங் வந்து சமாதியை கும்பிட்டுட்டு நாணயத்தை திறந்து வைத்தார். இது மாதிரி அடிக்கிட்டே போனோம். ஆக உண்மையான பாஜகவுடைய பி டீம் நீங்கள் தான். அவர் பாவம் விஜய் இப்போ வந்துட்டு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. பாடத்தை வெளியிட முடியலை. நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு அப்பட்டமாக பேசலாமா? வீடு போனால் இருக்குது, உங்கள் பசங்க உங்களை விட மாட்டாங்க. எல்லாம் விஜய் ரசிகர்கள். நீங்களும் விஜய் ரசிகர் தான். இருந்தாலும் மனசாட்சி அப்படி அடகு வைத்து விட்டு பேசுகிறீர்கள்.